டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமனம். கொழும்பில் கோடீஸ்வரரை கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் பலர் கைது. நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நாடளாவிய ரீதியில் கல்வி நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மின்கட்டணம் தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீப் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவிற்கு ஆதரவு வழங்கியும் நேற்று பொதுமக்களால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா அரச நிர்வாக நடைமுறைகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக தெரிவித்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது போராட்டக்காரர்கள் ஏனையின் வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டமையினால் அவ்விடத்தில் பதட்ட நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா நிலையிலும் சுகையின விடுமுறையின் காரணமாகவும் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளார். இதேவேளை யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவி வரும் குழப்பமான நிலையிலேயே தற்போது புதிய வைத்திய அத்தியட்சகர் நியமனம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துக்கிரியவில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் கட்டட வளாகத்திற்குள் புகுந்த ஆயுததாரிகள் சரமாரியாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையினால் 2 கொல்லப்பட்டதுடன் 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 6 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குழுவுடன் வணிக கட்டடத்தின் உரிமையாளரும் தொடர்புடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உயிரிழந்ததுடன் அவர் படுகாயம் அடைந்துள்ளார். அதேவேளை துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற போது அங்கு கூடியிருந்த சினிமா துறையை சேர்ந்த பலரும் காயமடைந்துள்ளனர். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் சற்று முன்னர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ரா சம்பந்தன் எம்பி மறைவால் வெற்றிடமாகி காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கே இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன முன்னிலையில் குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கடந்த பொதுத் தேர்தலில் சண்முகம் குகதாசன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு 16,770 வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னெடுக்கும் சுகவீன விடுமுறை போராட்டத்தினால் கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் இன்று ஆசிரியர் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சில பாடசாலைகளில் இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் வருகை தந்துள்ள நிலையில் மாணவர்களின் வரவுகள் குறைவாக காணப்படுகிறது. பெரும்பாலான பாடசாலைகளில் ஆசிரியர்களின் வரவின்மை காரணமாக பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்கள் திரும்பிச் சென்றதை காண முடிகிறது. பாடசாலைகளுக்கு முச்சக்கர வண்டிகளிலும் பாடசாலை வாகனங்களிலும் வருகை தந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் வருகை தராத காரணத்தினால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதையும் காண முடிந்தது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் எதிர்வரும் 18ஆம் திகதி நடைமுறைக்கு வரும் வகையில் மின்கட்டணம் 30% குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மாத்தறை தெனியாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே இந்த மின்கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 2024ஆம் ஆண்டிற்கான 2ஆம் உத்தேச மின்கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கள் கோரப்பட உள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை எமது இணையதளமான www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.